அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, இன்னொரு குட் நியூஸ்ங்க. வரக்கூடிய வியாழக்கிழமையிலிருந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவாக பலன்களுடன் பரிகாரங்களையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. இன்றைய தினம் நவமி பலன்களையும் நாம் பார்க்க போகிறோங்க. பசுமாடு அப்படிங்கிறத நாம் எல்லோருமே தெய்வமாக கொண்டாடி கொண்டிருக்கோங்க. ஒரு கோவிலாக இருந்தாலும் முதல் மரியாதை யாருக்கு? முதல் பூஜை யாருக்கு? மாட்டுக்கு தான். கோபூஜை நடந்த பிறகு தான், அதுக்கு பிறகு தான் மற்ற பூஜைகள் எல்லாமே நடக்கும். புகழ்பெற்ற கோவில்களில் போய் பார்த்திங்கன்னா காலையில் நட திறந்த உடனே அடுத்ததாக கோபூஜை தான். அதுக்கு பிறகு தான் கோவில் நடையெல்லாம் திறந்து அப்புறம் மற்றதெல்லாம் கணபதி ஹோமம் கூட அதுக்கு பிறகு தான். அதே மாதிரி நாம் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? அதில் முதல் மரியாதை யார்? எடுத்த உடனே கோபூஜை தான். ஏன்னா பசுமாடு, பசுவும் கன்றுமாக அந்த பசுமாட்டுக்கு நாம் முதல்ல மரியாதை கொடுக்குறோம், வணங்குறோம். அதுக்கடுத்தது பசுமாட்டை சுற்றி பிரதர்ஷனம் நாம் வணங்குறோம். பசுமாட்டின் மீது துணி போட்டு, அதாவது அதுக்கு அடுத்தது பெரிய பெரிய வேஷ்டி, துண்டு, அந்த மாதிரி வஸ்திரங்களை எல்லாம் நாம் அணிவித்து பசுமாடை நாம் வணங்குகிறோம். நாம் வணங்கக்கூடிய அந்த நேரத்தில் பசுமாடு நமக்கு சாணம் இட்டாலோ கோமியம் இட்டாலோ அந்த கிரகப்பிரவேசம் பண்ண வீட்டில் அதிர்ஷ்ட காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருங்க. இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல் மரியாதை பசுக்களுக்கு, காளைகளுக்கு தான். இப்போ நாம் பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அன்னைக்கு விசேஷம் யாருக்கு? பிரதோஷ பூஜை அப்படின்னாலே நந்தி பகவானுக்கு தான். அப்போ காளைகளுக்கு அன்று மரியாதை கொடுக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் பூஜையில் கோமாதா படம் இல்லைன்னா கோமாதா சிலை, சின்ன வெள்ளி சிலை, அதெல்லாம் வச்சு வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துல பசுமாட்டின் கால் பதிஞ்சிட்டாலே உடனடியாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் அப்பெல்லாம் வீடு வாங்கினாங்கன்னா எப்படி தெரியுங்களா பயன்படுத்துவாங்க? ஒரு காலி மனை வாங்கி வீடு கட்டுறதா இருந்தால் முதல்ல காலி மனை வாங்கிடுவாங்க. அதில் 4-5 பசுமாடுகளை கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு 5 மாதம் 6 மாதம் அந்த பசுமாடுகள் அங்கேயே இருந்து அங்கேயே தீவனம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ஓய்வெடுக்கும். அந்த மாதிரி கட்டி வைப்பாங்க. அது காரணம் என்ன? அந்த மனையில், அந்த கிரவுண்டில் வேறு ஏதாவது தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் பசுமாடு அங்கே தங்கியிருந்தாலே அந்த தோஷம் விலகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாடுகள் நமக்கு என்றைக்குமே உழவு தொழிலுக்கு உதவியாக இருக்கக்கூடியது, விவசாயத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது. பசுமாட்டினுடைய சாணம் பெரிய அளவில் எல்லாவற்றுக்கும் பயன்படுது, திருநீராக நமக்கு பயன்படுது. அதே மாதிரி மாடுகளின் அந்த சாணம் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நாம் மாட்டுச்சாண உரம் மட்டும் இட்டு அதில் விளையக்கூடிய தானியங்கள்லாம் அதெல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அதெல்லாம் விலை அதிகம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வெளிநாடுகளுக்கெல்லாம் அது இன்றைக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்போது அந்த பசுமாட்டினுடைய, மாடுகளுடைய அந்த சாணம் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அது நமக்கு உயிர்ப்பு சக்தியை தரக்கூடியதாக இருக்குது. அந்த பசுஞ்சாண எருவில் விளைந்த தானியங்களுக்கெல்லாமே அதிகமான சக்தி உடையதாக அதெல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த பசும்பால் குழந்தைகளுக்கெல்லாம் உணவாக இருக்குதுங்க. உழவு தொழில்ங்கிறது ஒரு சாதாரண தொழில் கிடையாது, அது ஒரு உயிர் தொழில் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு உயிரை கொடுக்கக்கூடியது உணவு. அந்த உணவை விளைவிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உழவு தொழில். அதனால தான் உழவுக்கு நாம் வந்தனை செய்வோம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவங்கள்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதனால் அப்படிப்பட்ட அந்த விவசாயத்திற்கு, உழவு தொழிலுக்கு எல்லா வகையிலும் உதவக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா இன்றைய பசுமாட்டு பொங்கல் திருவிழா, மாட்டுப் பொங்கல் திருவிழா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட்டினுடைய கொம்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் கேது தான் காரணமாக வரார். அதாவது
தற்காப்பு கொம்பு இருக்கு இல்லைங்களா, அது கேது. குத்துறதெல்லாம் கேது தான். அது ஊசியாக இருந்தாலும் சரி, கொம்பாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கேது தான். மாட்டினுடைய வால் வந்து சுக்கிரனாக வருகிறார். மாட்டின் கால் வந்து குருவாக வருகிறார். அது எப்படி கால் அப்படின்னாலே நம்ம பொதுவாக சனி பகவான் தான் சொல்லுவோம். ஆனால் வந்து மாட்டினுடைய அந்த குளம்பு கால் படிந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப சிறப்பான இடம். சோழ மன்னர்களில் ஒரு சிலர் வந்து அரண்மனையை விட்டு வெளியிலே வரும்பொழுது அந்த மாட்டை வந்து வணங்கிட்டு தான் அதுக்கடுத்தது மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் சில மடாதிபதிகள்லாம் பார்த்திங்கன்னா பசுமாட்டினுடைய அந்த குழம்பு பதிந்த இடம் இருக்கு இல்லைங்களா, கால் குழம்பு பதிந்த இடம், அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் இட்டுப்பாங்க. அதுக்கு ஒரு தனி அதீத சக்தி எல்லாம் உண்டு. அதே போல் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் உடம்பு முடியாத குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்குது, தூங்கின்னு இருக்கும்போது பயந்து பயந்து எழுந்துக்குது குழந்தை, சரியாக சாப்பிடல, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நோய் நொடியாக இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்களில் பெரியவங்க தங்களுடைய மடியில் ஏந்திக்கிட்டு சாயந்தர நேரத்தில் நிற்பாங்க. சாயந்தரம் விளக்கு வைக்கிற நேரம் ஒரு 5:30-6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து மேய்ச்சல் முடிச்சுட்டு வீடுகளுக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது அது அதனுடைய தொழுவத்துக்கு, மாட்டு தொழுவத்தை நோக்கி மாடுகள்லாம் கிளம்பி வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்பொழுது தெருவில் அந்த மாடுகள்லாம் வந்து அப்படியே மந்தையாக போய் கொண்டிருக்கும் பொழுது கிளம்பக்கூடிய அந்த புழுதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த நோயுற்ற குழந்தைகள் மீது பட்டால் அந்த நோயாளியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே குணமடைந்து விடும். அதெல்லாம் இன்றைக்கும் சில கிராமங்களில் வந்து நடைமுறையில் இருக்குதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உழவு மாடு, இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரனும் சனி பகவானும் காரணமாக வருகிறாங்க. ஜல்லிக்கட்டு கால, கோவில் கால, இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரனும் செவ்வாயும் காரகத்துவம் வகிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது காளை கண்ணுக்குட்டி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து புதனும், கெடேரி கன்று குட்டி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து சுக்கிரனும் புதனும் வராங்க. இப்படி ஜோதிட சாஸ்திர பிரகாரமும் நாம் இந்த மாட்டு பொங்கலை வந்து அழகாக பிரித்து பார்க்கவும் முடிகிறதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 4:30 5:30 நீங்கள் வந்து மாட்டு பொங்கலை கொண்டாடுறது ரொம்ப நல்லதுங்க. அந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த நேரத்தில் மாட்டு பொங்கலை நீங்கள் கொண்டாடினீங்கன்னா அடுத்த வருஷத்தில் அதிகமாக உங்கள் வீட்டில் மாடுகள் நிறையா இருக்கும். உங்களுடைய தோட்டத்தில் அதிகமான மாடுகள் எல்லாமே வளர ஆரம்பிக்குங்க. பொதுவாக இன்றைய தினம் மாட்டினுடைய கொம்புகளுக்கெல்லாம் நாம் வண்ணம் தீட்டி அதுக்கடுத்தது கழுத்திலெல்லாம் அழகான மணிகள்லாம் கோர்த்து கட்டி அப்படியே அந்த மாடு நடந்து போகும்போது ஜல் ஜல் ஜல்னு அந்த மணி ஓசை கேட்கும் பாருங்கள், அது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் அந்த மாதிரி மாடுகளுக்கெல்லாம் வந்து ஆடைகளை எல்லாம் போட்டு, அதாவது வேஷ்டி துண்டு அதெல்லாம் மாடுகளுக்கு மேலே சாத்தி அதுக்கடுத்தது வந்து மேளதாளத்துடன் மாடுகளை வந்து அப்படியே வீதி உலா அப்படியே சுற்றி ஊரை சுற்றி அழைச்சிட்டு வருவாங்க. கோவிலுக்கும் அழைச்சிட்டு போய் தீபாரதனை காமிப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கும் அழைச்சிட்டு வருவாங்க. அதை மாடு வந்து அப்படி கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு அங்கேயும் வந்து பழமெல்லாம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து மாடு தன்னுடைய தொழுவத்துக்கு போயிடும். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து ஊரில் அழகாக செய்து கொண்டிருக்காங்கங்க. நமக்கு எல்லா வகையிலுமே முக்கியமானது மாடுகள் தான். எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆதாரமாக இருப்பது மாடுகள் தான். அப்படிப்பட்ட மாட்டு பொங்கலாகிய இன்றைய தினத்திலே மாடுகளை நாம் வணங்குவது நல்லது. அந்த மாடுகளை வளர்க்கிறவர்களுக்கும் நாம் உதவுறது ரொம்ப நல்லது. பொதுவாக நகரத்தில் பார்த்தா வியாழக்கிழமையா அமாவாசையா மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடு, கீரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அது மாதிரி இல்லாமல் பொதுவாகவே மாடுகள் எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த மாடுகளை நாம் நேசிக்கிறதோ, மாடுகளுக்கு உதவுறதோ. இப்போ மாடு வந்து சாலையை கிடக்குது, அந்த நேரம் வேகமாக கார் ஓட்டாமல் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து கிராஸ் பண்ணுறது, அதெல்லாமே நல்லதுங்க. மாட்டு பொங்கல் திருநாளாகிய இன்றைய தினத்திலே எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அடுத்ததான் நாம் வந்து நவமை பலன்களை பார்க்க போகிறோங்க. மேஷ ராசிக்காரர்களே, அடுத்தடுத்து சொன்னால் தொடுத்த காரியம் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு தடவை போய் திரும்பி உடனே வெறுங்கையோடு வரக்கூடியவங்க நீங்கள் கிடையாதுங்க. மறுபடியும் முயற்சி செய்து பார்ப்போமே, மறுபடியும் பேசி பார்ப்போமே, எப்படியும் அவர் மனசு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும், நாம் நினச்சது நிறைவேற வரைக்கும் அவங்கள்ட்ட பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பேசி
பேசி தன்னுடைய இனிமையான பேச்சால் கல்மனசுக்காரர்களையும் கரைக்கக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களோட மனம் விட்டு சில விஷயங்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்கரமாகி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை விற்கிறது வாங்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி ஒரு பக்கம் பரபரப்பாக இருக்குங்க. தை மாதம் பிறந்துருச்சு, மாட்டுப்பொங்கல் வந்துருச்சு, இனிமேல் எல்லா விஷயங்களையும் பேசுகிற வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி பல சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. மகனுக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது, அவருடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் ஏற்கனவே பெண் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைய தினம் நெருங்கிய உறவினர்கள் ஒரு சிலரிடம் நீங்கள் சொல்லி வைப்பீங்க, என் பையனுக்கு தாங்க நாங்கள் பார்த்துட்டுருக்கோம், நல்ல பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்லி வைங்க அப்படின்னு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி சுறுசுறுப்பாக நடக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்குங்க. உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் போய் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அடக்கம் 1000 பொண்ணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆமாங்க, அதனால தான் எந்த இடத்துல அடக்கமாக இருக்கணுமோ, எந்த இடத்துல கொஞ்சம் ஒடுங்கி இருக்கணுமோ அந்த இடத்துல ஒடுங்கி இருப்பீங்க. ஆனால் யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல ஓங்கி பேசணும், எங்கே விஷயங்களை தூக்கி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விவரமாகவே தெரியுங்க. அதனால தான் இடம்பொருள் ஏவலறிந்து அதற்கு தகுந்தார் போல தன்னுடைய சமயோஜித புத்தியையும் பயன்படுத்தி சமாதானமான பேச்சாக இருந்தாலும் சண்டை பேச்சாக இருந்தாலும் அதையெல்லாம் சரியாக செய்து நியாயத்தின் பக்கம் நின்று கொண்டிருப்பவர்கள், நியாயத்தை நிலைநாட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. நவமி பலன்கள் அதுதான் இன்றைக்கி நாம் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக நவமி அப்படின்னாலே எல்லாருமே கொஞ்சம் அப்படி ஓரமாக ஒதுங்கியிருப்பாங்க. இன்றைக்கி நவமிங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு நவமி ரொம்ப ரொம்ப ராசியாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் சுக்கிரனுடைய ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரமனாக வர்றதுனால தான் உங்களுக்கு நவமியால் பெரிய பாதிப்பு எதுவுமே வராது. அதனால் பொதுவாக நவமி திதியில் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு எல்லா வகையிலுமே அது சாதகமாக இருக்கிறதுனால அந்த அமைப்பு உண்டுங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர், பழைய சொந்தக்காரங்க அவங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷமாக உன்னை பார்க்கணும்னு நினச்சிருந்தப்பா, சில விஷயமெல்லாம் பேசணும், ஒரு சில சொத்து விவகாரங்கள் கூட உன்கிட்ட பேசணும், அந்த டீட்டெயிலாம் உனக்கு தான் தெரியும், நீ தான் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகின்னு இருந்த, அதனால் உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதுக்காகவே நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். திடீர் விருந்தினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் கலகலப்பாகவே இன்றைக்கி மாறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. மகளுடைய கல்யாண
கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். வரன் ஏற்கனவே தேடின்னு இருக்கீங்க, உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நல்ல விதத்தில் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நல்ல விதத்தில் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, 5 வந்தாலும் அவசரம் ஆகாது, 10 வந்தாலும் பதட்டம் ஆகாது. ஆமாங்க, 5 ரூபா வந்தாலும் 10 ரூபா வந்தாலும் எவ்வளோ ரூபா வந்தாலும் பதட்டப்படக்கூடாது. அதே மாதிரி எத்தனை சிக்கல் வந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால தான் எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எல்லாரும் பதட்டமாக பார்க்குற ஒரு விஷயத்தை நீங்கள் மட்டும் அப்படியே பதுசாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் பாதுகாப்பாகவும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பரவாயில்ல, எல்லாம் நம்மால் முடியுங்கிற நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசியை பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால நண்பர்களோட அப்படி கொஞ்சம் காமெடியாக இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் பேசின்னு இருப்பீங்க. அது மட்டுமா அவங்க கூட படித்த பழைய நண்பர் அவரெல்லாம் அப்படி கொஞ்சம் கிராஸ் ஆவார். அவரை பிடிச்சி கொஞ்சம் கேட்டுன்னு இருப்பீங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நீ அந்த அறிவியல் வகுப்பில் என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி பழைய நண்பர்களோட மனம் விட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சின்ன சின்ன பயணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். சின்ன சின்ன வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. திடீர்னு ஏதாவது வெளியில் ஒரு கோவிலுக்கு போய் வரலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும். ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்த பழைய நண்பர்களுடனும் இன்றைக்கி மனம் விட்டு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது முக்கிய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அல்லது ஷேர் பற்றி ஏதாவது பேசணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷேர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது கடைக்கு நீங்கள் உட்கார்ற நேரத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இன்றைக்கி ஏதாவது பங்குதாரர்கள்ட்ட பேசுகிறதா இருந்தால் பேசலாம். நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கும். குடும்ப ஒற்றுமை இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளுடனும் மனம் திறந்து சில விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் நீங்கள் பேசுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்கும். கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். அதனால் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், அதாவது வியாபார விஷயங்கள் அல்லது இடம் சொத்து வாங்குகிற பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி கூடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, 5இல் வளையாதது 50இல் வளையுமா? ஆமாங்க, அதனால தாங்க சின்ன வயசுலேயே குழந்தைங்கள ரொம்ப கட்டுப்பாடோடு நீங்கள் வளர்ப்பீங்க. நம்முடைய மூதாதையர்கள் பெரியோர்கள் அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் எப்படி இருந்தது, அவங்கெல்லாம் எப்படி எல்லார்கிட்டையும் பழகினாங்க பேசினாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குலத்தினுடைய அருமைகள் பெருமைகள் என்ன, நம் தமிழ் குலத்தினுடைய அருமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதனால தான் நீங்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருவதில் அதிகமான அக்கறை காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக
இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. பெரியவங்கள்ட்ட இன்னைக்கு ஆசீர்வாதமும் நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா வகையிலும் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம்லாம் நமக்கு இருக்குது, பெற்றவங்க ஆசீர்வாதமும் நமக்கு இருக்குது, மற்றவங்களுடைய உதவியும் நமக்கு இருக்குது. அதனால் தைப்பொங்கலும் வந்தாச்சு. அப்படி இருக்கிறதுனால நாம் மேலும் முன்னுக்கு தான் வரப்போகிறோம், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையும் இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அவரோட சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். ஏன்னா 2 கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சற்றே கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது வண்டி வாங்கிடலாம், பொங்கல் வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாம் நினச்ச மாடல் இன்னும் வரலையே, அடுத்தது இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கிறாங்க. சரி, அது ஆன பிறகு வண்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் எதிர்பார்க்கலாங்க. புது பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்தலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அயல் ஊர் லாபமும் உள்ளூர் நஷ்டமும் ஒன்று அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. வெளிநாடு போய் நாம் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதும் ஒன்று தான், இங்கே நம்ம ஊர்லே இருந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதும் ஒன்று தான். என்ன இருந்தாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் பிறந்த மண்ணையும் பேணி காத்த அன்னையையும் அதே மாதிரி பெற்றெடுத்த நாட்டையும் எங்கும் எப்போதும் மறவாமல் பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நவமி பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தைரியமாக சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பொதுவாக நவமி திதி அப்படின்னாலே சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நவமி திதி என்று உங்களுடைய ராசிநாதன் சூரியன் திதி சூன்யம் அடைகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்கெல்லாம் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. பல முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சிருந்த பழைய சொந்த பந்தங்களையும் இன்றைக்கி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. புது வண்டி வாங்கலாம்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இப்போ சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து புது வண்டி எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. திடீர் லாபத்தெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் பேசலாங்க. தை மாதம் பிறந்தாச்சு, புது ஏஜென்சி எடுக்கலாம், புது வேலையாட்களை வேலைக்கு உட்கார வைக்கணும். இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் பொறுப்பாக வேலை பார்க்குறவங்க இருந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால புது வேலையாட்களை நீங்கள் நியமனம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, அணை உடைந்து போன வெள்ளம் அலறினாலும் திரும்ப வராது. ஆமாங்க, அதனால தாங்க இன்றைய நாளை நாம் சரியாக பயன்படுத்துவோம். நாளைய வேலையை நாளைக்கு பேசிக்கலாம். இன்றைய நாளை எப்படி நாம் பயன்படுத்தி முன்னேறலாம், இன்றைக்கி நம்ம கண்ணெதிரில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்குது, அதெல்லாம் நாம் பேசி முடிப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இங்கீதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. கொடுக்க வேண்டியவங்களுக்கும் நாம் சொன்னபடி கொடுத்துட்டோம், பொங்கல் வந்தவுடனே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்க. அந்த சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. கைமாத்தா பக்கத்தில் வாங்கின தொகையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. உங்கள் நடையுடை பாவனையிலையும் ஒரு கம்பீரம் இன்னைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், சுக்கிரன், சனின்னு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்காக செலவினங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே கொஞ்சம் சாதகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்தில் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள், பாக்கி தொகைகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவானும் இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு சின்ன நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. நெருங்கிய உறவினர்களிடமும் இன்னைக்கு நீங்கள் மனம் விட்டு பேசி சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அரைத்தாலும் சந்தனம் தன்மனம் மாறாது. ஆமாங்க, சந்தனக்கட்டையை நாம் போட்டு உடைச்சாலும் சரி, தரையில் போட்டு தேய்ச்சி இழைச்சாலும் சரி, சந்தனம் சந்தனமாகவே இருக்கும். அதனுடைய வாசனை என்றைக்குமே ரொம்ப நறுமணமாகவும் இருக்கும். அதுபோலத்தாங்க நீங்களும் செல்வ வளங்கள் இருக்கும்போதும் ஒரே மாதிரி இருப்பீங்க. நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படி வந்தாலும் கூட உங்களுடைய தயாள குணம், தாராள குணம், அதுக்கடுத்தது மற்றவங்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய அந்த வள்ளல் குணம் அதெல்லாம் என்றைக்குமே மாறாதுங்க. அப்படிப்பட்ட நிலையான புத்தி கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். பண்டிகை நாள், பல வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும். திடீர் பயணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இரவு 7:23 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் இரவு 7:24 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அதிலிருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையெல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் ரொம்ப உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவங்கள்ட்ட கூட சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல.
பங்குதாரர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. உரிமையில் அதிகமாக பேசிக்காதீங்க. அது சில நேரங்களில் உரசல் போக்கை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் துணி வியாபாரம், உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை நினச்செல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சீக்கிரமாகவே நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆள் பழுத்தால் அங்கே கிளி, அரசு பழுத்தால் இங்கே கிளி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சிலர்லாம் அப்படித்தாங்க இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பு யாருக்கா வந்துட்டால் அவங்கள தேடி ஓடி போய் எல்லாரும் நீங்கள் அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப பெருமையாக பேசி அவங்க மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லி அப்படியே ஒண்டிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பணம் உள்ளவர்களாக இருந்தாலும் இல்லாதவர்களாக ஆனாலும் எல்லார்கிட்டையுமே நீங்கள் ஒரே மாதிரி நடந்துப்பீங்க. பணத்தை பார்த்து பழகாமல் குணத்தை பார்த்து பழகக்கூடியவங்க, அவங்க மனசை பார்த்து அதாவது புகழக்கூடியவங்க, பழகக்கூடியவங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து தரம் பிரித்து பார்க்கக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பொங்கல் நேரம் எல்லாத்தையும் அப்படியே சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா பல விஷயங்கள் வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சோம், அந்த பொருளாக பழுதாயிடுச்சு, சரி கொடுத்துட்டு வேறு புதுசு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வருவீங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நல்லவங்க நட்பு இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார ஒரு தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சில முக்கியஸ்தர்களை நீங்கள் பார்த்து வாழ்த்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒருவரிடமிருந்து இன்றைக்கி வாழ்த்து வருவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது. அவரே ஃபோன் பண்ணி வாழ்த்துவார், நான் எதிர்பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி நெருங்கியவர்களிடம் இன்றைய தினம் சொல்லி சில விஷயங்களில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. போட்டிகளை சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களுடன் இன்றைக்கி மனம் விட்டு பேசுவீங்க. நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:23 வரைக்குமே சின்னதாக அலைச்சல், சோர்வு எல்லாமே விலகுங்க. இன்றைய தினம் நவமி திதியாக இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, 1000 நட்சத்திரம் கூடினாலும் ஒரு சந்திரன் ஆகிவிட முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பார்க்குற வேலை எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக இருக்குங்க. வீட்டில் பார்க்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு சில வேலைகளை பார்த்து முடிப்பீங்க. அப்படிப்பட்ட மாறுபட்ட சிந்தனை கொண்ட உங்களுக்கு, வித்தியாசமான சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு
இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. நவமி திதியாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. வீடு தேடி நண்பர்களும் இன்றைக்கி வருவாங்க. உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். தை பொங்கல் வந்தாச்சு, தை மாதம் பிறந்தாச்சு, புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி ஏதாவது எடுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும். எல்லாம் சரிதாங்க. இன்னையோட உங்களுக்கு ஏழரைச்சனையோட தாக்கம் எல்லாமே விலகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால நாளையிலேருந்தே உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியான செய்திகள்லாம் தேடி வரப்போகுது. நாளையிலேருந்தே உங்களுக்கு இனிப்பான செய்திகளை எல்லாம் எதிர்பார்க்கலாங்க. கடந்த 7-8 வருஷமாக ஒரு மாதிரி இந்த சனி பகவான் உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. அது எல்லாமே இனிமேல் விலக போகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே போல் பாக்யாதிபதியாகிய சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. அதே போல் பழுதான மின்னணு மின்சார சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. புது வாகனம் வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான ஏற்பாடுகளும் இன்றைக்கி தயாராகி கொண்டே இருக்குங்க. ரொம்ப நாளாக பேசணும் சந்திக்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. மனசுக்குள்ளார இருந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. மேலும் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்க. அதனால தாங்க எந்த விஷயம் எப்படி இருந்தாலும் எந்த வேலையை நீங்கள் தொடங்குறீங்களோ அந்த வேலையை முடிக்கிறதுலையே நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. எப்பொழுதுமே அது சம்பந்தமாக தான் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. இன்றைக்கி கூட பண்டிகை நாள் தானே, மாட்டு பண்டிகை தானே, இருந்தாலும் உங்கள் மனசில் நாம் அந்த வேலையை எப்படி முடிக்கலாம், இன்றைக்கி இது சம்மந்தமாக பேசலாமா, இல்லை நாளைக்கு பேசலாமா, இன்றைக்கி விசேஷமான நாள் தானே பேசி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இன்றைக்கி சுமூகமாக பேசுவீங்க, சந்தோஷமாகவும் பேசுவீங்க. ரொம்ப நாள் ஆகுதில்ல இது மாதிரி கும்பலாக எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு அப்படின்னு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தான் இருக்கிறாரு. ஏதோ இன்னையோட அவர் உங்களை கஷ்டப்படுத்துறதுல விட்டுடுறாரு. நாளையிலேருந்து உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே உங்களுக்கு நாளையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அழகு ஆரோக்கியம் எல்லாமே அதிகரிக்க தொடங்குங்க. உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. குறிப்பாக சமையலறை சாதனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே போல் சின்ன சின்னதாக முன்கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிப்பட்ட முன்கோபத்தெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லதுங்க. சொந்த பந்தம்னாலே கொஞ்சம் அப்படி இப்படி கலப்படமாக தான் இருப்பாங்க. எல்லாரும் உங்களை மாதிரி அப்படியே இருந்துருவாங்களா? அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற லோனு கடனு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்போ பைசலாம் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. பண்டிகை நாள் அப்படின்னாலே சின்ன சின்ன சந்தோஷங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் அதை விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தாங்க, அந்தளவுக்கு ரொம்ப விமர்சையாக கொண்டாடலைன்னாலும் அவங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தாலே நமக்கு இன்றைக்கி மனசுக்குள்ளார சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஆள் அறிந்து ஆசனம் போடு, பல்லறிந்து பாக்கு போடு. ஆமாங்க, இந்த பழமொழியை நடைமுறையில் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடியவங்க நீங்கள் தாங்க. யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன பேச ஆரம்பித்தாங்க, எந்த வகையில் அவங்க நம்மகிட்டேருந்து பலனடைகிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. ஒருத்தவங்க உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோடனேயே இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க, இந்த எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்காங்க, அல்லது நம்மகிட்டேருந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் அப்படியே உன்னிப்பாக பார்த்து உடனடியாக சிலதெல்லாம் கணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் தாங்க என்றைக்குமே நம்பர் 1 இருப்பீங்க. இன்ட்யூஷன் பவர் அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே உண்டுங்க. பார்த்த உடனேயே அவங்கள பற்றிய சில விஷயங்கள் உங்கள் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட அசாத்தியமான சக்தி கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. மாட்டு பண்டிகை எப்பொழுதுமே நீங்கள் மனசார கொண்டாடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்காரங்க தான் இந்த பழமையான பண்பாடு கலாச்சாரங்கள், முன்னோர்கள், எங்கள் தாத்தா 50 மாடு வச்சுருந்தாரு அப்படின்னு தன்னுடைய முன்னோர்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசிக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. நீங்களும் கூட உங்களுக்கும் ஒரு ஐடியாலாம் இருக்குது. பின்னால் நம்ம ஓய்வு பெறும் பொழுது நாம் கோபாலெல்லாம் கோசாலை வச்சு நடத்தணும், மாடெல்லாம் வளர்க்கணும், தோப்பு துறவுன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். மார்கழி முடிஞ்சது, தை மாதம் வந்தாச்சு, இனிமேல் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லி வைக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினரிடத்தில் கல்யாண விஷயமாகவும் நீங்கள் சொல்லி வைப்பீங்க. ஏதாவது வரன் நல்ல வரன் இருந்தால் சொல்லுங்கங்க, என் பொண்ணுக்கு தான் பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்கிட்டெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மனம் விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. புது கிளைகள் ஏதாவது தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நல்லது செய்யக்கூடிய இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது அப்படின்னு பழமொழியே இருக்குங்க. ஆமாங்க, யாரையுமே நாம் மாற்றவே முடியாதுங்க, திருத்தவும் முடியாதுங்க. அவங்களாங்க பார்த்து அவரவர்களாக திருந்தினாதாங்க அது சரியாக வரும். ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாரையும் மாற்றிடணும், எல்லாரையும் தேத்தி கொண்டு வந்துடணும் அப்படின்னு எவ்வளவோ மெனக்கிட்டீங்க. ஆனால் இப்போல்லாம் அவங்கவுங்களாம் பார்த்துட்டு வரட்டும், அப்புறம் நாம் பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்துட்டீங்க. இருந்தாலும் யாருடைய குணம் எப்படிப்பட்டது, அவரவர்களுடைய இயல்புத்தன்மை என்ன அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் இப்பெல்லாம் நீங்கள் பேச தொடங்கிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டிரமம் இன்றைய தினம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். ஞாபக மறதியில் சில விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வியாபார விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக
கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து இயக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்குள்ளார சூரியன் வந்து நுழைஞ்சிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். ஆனால் அதே நேரத்தில் வீண் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்களை எல்லாம் இன்றைக்கி தேடி பிடிச்சி நீங்கள் பேசுவீங்க. 20 வருஷம் இருக்குமா உன்னை பார்த்து அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. நீ அப்படியே இருக்க, என் கூட படிக்கும்போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கியே அப்படின்னு உங்களை பார்த்து உங்களுடைய நண்பர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குது. அதை நினச்சி மனசுக்குள்ளார கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஏதாவது சில விஷயங்களை வந்து அவங்க குத்தலாக குத்தி காட்டி பேசுகிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்திக்காமல் அப்படியா சரி பார்த்துக்கலாம், சரி நான் மாற்றிக்கிறேன், திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுது அவங்கள அப்படியே திருத்துற மாதிரியே பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களை விட அதிகமான விஷயங்கள் அவங்களுக்கு நிறையா தெரியுது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, மாட்டுப்பொங்கல் பண்டிகை திருநாளாகிய இன்றைய தினத்தில் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சந்தோஷ செய்திகள் வந்து பரவட்டும். அதே போல அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சமும் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சனிப்பெயர்ச்சி பலன்களில் சிறப்பாக நாம் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.